தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத் தொகுதியில் 185 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதில் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் ஒரே கட்டமாக முதல் கட்டத்திலேயே ஏப்ரல் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத் தொகுதியில் 185 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அம்மாநில விவசாயிகள் அவர்களுடைய அவலநிலையை வெளிப்படுத்தும் விதமாக மாநில முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா போட்டியிடும் நிசாமாபாத் தொகுதியில் அவருக்கு எதிராக அதிகமானோர் களமிறங்குவதால் ஏறக்குறைய 185 பேரின் அந்த பகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் 63 வேட்பாளர்கள் மட்டுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்ய முடியும். கூடுதலாக நோட்டா மட்டுமே இடம்பெற முடியும். இந்த சூழ்நிலையில் இதுபோன்று மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் விவரங்களை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், இந்த தொகுதியில் ஏறக்குறைய 185 பேர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். ஆக்சுவலி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நிசாமாபாத் தொகுதியில் தற்போதைய முதல்வர் சந்திரசேகர ராவுடைய மகள் தற்போது அந்த தொகுதியுடைய எம்பியாக இருக்கிறார். இவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதன் காரணமாக இந்த தொகுதியில் தற்போது நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கிறது. தற்போது இந்த தொகுதிக்கு ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் 245 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதில் தற்போது ஒரு சில மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அதில் 185ஆக தற்போது இருக்கிறது. வழக்கமாக தற்போது பின்பற்றக்கூடிய நடைமுறை என்னவென்றால் 62 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவரைக்கும் தான் தற்போது இருக்கக்கூடிய மின்னணு சாதனத்தை வாக்களிப்பதற்கு பயன்படுத்த முடியும். இவிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அப்போதுதான் பயன்படுத்த முடியும். அதற்கு மேல் இருந்தால் அதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் தலா 16 வேட்பாளர்கள் அதில் அவர்களுடைய சின்னங்களை பொருத்த முடியும். அதுபோன்று 4 மின்னணு வாக்குப்பதிவில் அருகருகே வைத்து அதில் வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் தற்போது இந்த 185 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள், போட்டியிட தயாராக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சின்னம் ஒதுக்குவது தொடங்கி அவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கக்கூடிய நடைமுறை வரைக்கும் பல்வேறு சிக்கல்களை தேர்தல் ஆணையம் சந்திக்கும். எனவே அதற்கு மாற்று ஏற்பாடாக வழக்கமாக பின்பற்றப்படக்கூடிய நடைமுறை என்னவென்றால் 62 வேட்பாளர்களுக்கு அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் வாக்குப்பெட்டி வழக்கமாக வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படும். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் புதிதாக M2 EVM, அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு நவீன வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் கூடுதலாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்களோ அந்த தொகுதிகளில் இது போன்ற M2 என்று கூறக்கூடிய M2 EVMs அந்த வகையான மின்னணு சாதனங்களை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தியிருக்கிறது. அது சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்டு அது பல இடங்களில் வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே தற்போது இந்த இடத்திலும் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா போட்டியிடக்கூடிய நிசாமாபாத் தொகுதியிலும் இந்த முறை பின்பற்றப்படுமா அல்லது வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படுமா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். அங்க இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்திற்கான தலைமை தேர்தல் அதிகாரி அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். ஆனால் தமிழகத்தில் இதற்கான நடைமுறை கடந்த காலத்தில் எவ்வாறு நடந்தது என்று பார்க்கும்போது 1996இல் ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் இது போன்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டது. அப்போ வரலாறு காணாத வகையில் 1033 வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள். அப்போது அங்கு இது போன்ற அந்த தருணத்தில் இதுக்கான நவீன வாக்குப்பதிவு இயந்திரமோ நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாகவே வாக்குச்சீட்டை அச்சிட்டு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எனவே அன்றைய காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பம் இல்லாதன் காரணமாக அங்கு வாக்குச்சீட்டு நடைமுறை பின்பற்றப்பட்டது. தற்போது இந்த இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அந்தந்த தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறது, தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். ஆனால் 62 வேட்பாளர்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட தற்போது நவீன இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் நவீன இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் இந்த நவீன இயந்திரத்தில் சுமார் 382 வேட்பாளர்கள் வரைக்கும் அவருடைய சின்னங்களை அந்த எந்திரங்களில் பொருத்த முடியும். எனவே 64 என்பது கடந்த காலம். இனிமேல் 384 வேட்பாளர்களுடைய விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய நவீன வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்த முடியும். எனவே நவீன வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த போகிறார்களா அல்லது வாக்குச்சீட்டு இயந்திரத்தை பயன்படுத்த போகிறார்களா, அதனுடைய அணுகுமுறை நடைமுறை என்ன, வாக்காளர்களுக்கு அவ்வளவு கால அவகாசம் இருக்கிறதா, 384 சின்னங்களையும் பார்த்து அதில் தேடி கண்டுபிடித்து தங்களுக்கான வேட்பாளர்கள் யார் என்ற
ஒரு வாய்ப்பை வாக்காளர்கள் எவ்வாறு அதை கையாளப் போகிறார்கள் என்பது நடைமுறை சிக்கலாக இருக்கும். ஆனால் எந்த முறையில் வாக்களிக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். நிச்சயமாக தேவப்பிரியன், நீங்கள் குறிப்பிட்டது போல 1996 ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் மீண்டும் இதுபோன்ற ஒரு சிக்கலை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. வேட்புமனு வாக்குச்சீட்டு மூலமாகவோ அல்லது வாக்குச்சீட்டோ அல்லது M3 எனப்படும் மின்னணு வாக்கு எந்திரமோ இதில் பயன்படுத்தப்படலாம். ஆனால் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது பற்றியும் விரிவாக கூற முடியுமா? நிச்சயமா ஆஷ்லி, கடந்த காலத்தில் வாக்குச்சீட்டு நடைமுறை பின்பற்றப்பட்ட போது அது அனைவருக்குமான ஒரு நவீன இயந்திரம் வழக்கமாக பல ஆண்டுகளாக நம்ம நடைமுறை பின்பற்றி வந்தோம். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன என்றால், எவ்வளவு வேட்பாளர்களை வேண்டுமானாலும் அதில் அச்சிட்டு கூற முடியும். பிரதானமாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் தொடங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அதற்கு பிறகு வரக்கூடிய பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள், அதற்கு பிறகு சுயேட்சை வேட்பாளர்கள் என்ற பகுதி வாரியாக அச்சிடப்பட்டிருக்கும். அதில் வாக்காளர்கள் தங்களுக்கான இங்கிருந்து போகும்போது பார்த்தவுடனே இந்த வாக்குச்சீட்டில் இத்தனாவது நம்பரில் இத்தனாவது வரிசையில் என்னுடைய சின்னம் இருக்கிறது என்ற பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் கூறுவார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மிக எளிதாக தங்களுக்கு எந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமோ அதை பார்த்து அவர்கள் அந்த முத்திரையை விட்டு வந்துடுவார்கள். அதற்கு பிறகு ஆனால் நவீன எந்திரத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்னவென்றால், அந்த எந்திரத்தில் பார்க்கும்போது ஒரு சில சின்னங்கள் மிக குறுகலாக தெரியும். அந்த எந்திரத்தை பார்த்து சிலருக்கு வயதானவர்களுக்கு அதில் கண்டறிவதற்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஆனால் தற்போது இந்த புதிய நடைமுறை என்னவென்றால், இந்த ஆண்டை பின்பற்றக்கூடிய நடைமுறை அந்த வாக்காளர்கள் வேட்பாளர்களுடைய புகைப்படத்தையும் அந்த சின்னத்தின் அருகே ஒட்ட வேண்டும் என்ற ஒரு சிறிய ஸ்டாம்ப் சைஸ் அளவிலான ஒரு புகைப்படத்தையும் வேட்பாளர்களுடைய புகைப்படத்தையும் அந்தந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பொருத்த வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை பல சட்டமன்றங்களில் நடைபெற்ற 2016 நடைபெற்ற தேர்தல்களில் பல வேட்பாளர்களுடைய பெயர் இந்த சூட்சுமத்தை பல அரசியல் கட்சிகள் பின்பற்றுவார்கள். என கடினமான போட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெயர் கொண்ட வேட்பாளர்கள் முன்னிறுத்துவார்கள். உதாரணத்திற்கு ஒரு பிரபலமான வேட்பாளர் நிறுத்துகிறார் என்றால் அதற்கு அதே பெயர் கொண்ட மற்றொரு வேட்பாளரை சுயேட்சையாகவோ அல்லது மற்ற சுயேட்சை வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள். பெயர் குழப்பத்தின் காரணமாக சின்னம் சரியாக தெரியவில்லை என்பதன் காரணமாக அவர்கள் வேறு ஒரு சின்னத்தில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில நூறு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த ஒரு பிரபலமான தலைவர்களை கூட தமிழக அரசியல் தேர்தல் வரலாறு சந்தித்திருக்கிறது. எனவே அப்படி பார்த்தோம் என்றால் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நிறைய சந்தேகங்களை மற்றவர்கள் முன்னிறுத்தி எழுப்பியிருந்தாலும் கூட, ஆனால் அதை யாருமே தேர்தல் ஆணையம் முன்பு அதை செய்து காட்டி இவ்வாறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்த முடியும் என்று எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் முன்பு நிரூபித்து காட்டவில்லை. இது தேர்தல் ஆணையம் எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் இதுவரை கூறுகிறது. அதனை பொய் என்று எந்த அரசியல் கட்சியும் நிரூபிக்கவில்லை. இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடு தற்போது வரைக்கும். ஆனால் சின்னங்களையும் அந்த பெயர்களையும் மட்டுமே தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய தற்போது வரை நடந்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த முறை புதிதாக புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இந்த புகைப்படம் ஒட்டுவது என்பது கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஆனால் வாக்குச்சீட்டை ஒப்பிடும் போது மின்னணு வாக்குப்பதிவு என்பது சற்று எளிதான விஷயம்தான். என்னால் வாக்கு எண்ணிக்கையும் மிக எளிதாக பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நாட்கள் இரவு 12 மணி வரைக்கும் பல சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் வாக்குச்சீட்டு நடைமுறையின் போது. ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் போது மிக வெளிப்படையாகவே வேட்பாளர்கள் முன்னிலையிலோ அல்லது பார்வையாளர்கள் முன்னிலையோ அந்த எண்ணிக்கை காண்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு இறுதி முடிவு என்பது அவர்கள் ஒப்புதல் பெற்ற பிறகே ஒவ்வொரு சுற்றின் போதும் ஒப்புதல் பெற்ற பிறகு அறிவிக்கப்படும். வாக்குகளை எண்ணுவது என்பதும் வெளிப்படை தன்மை என்பதும் இதில் மிக எளிதாக இருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை. அதுதான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறது. அப்போது இது கொண்டு வரப்பட்ட போது வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு நிலைப்பாடை தெரிவித்திருந்தாலும் பெரும்பான்மையான எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையிலேயே இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை நடைமுறைப்படுத்துவது என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் அப்போது கொண்டு வரப்பட்ட ஒரு அணுகுமுறை. எனவே அதை அப்போது ஏற்றுக்கொண்டார்கள். பல ஆண்டு காலமாக இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஐயப்பாடுகள் இருந்தாலும் அது எந்த இடத்திலும் அது நிரூபிக்கப்படவில்லை. எனவே அதன் அடிப்படையில் பார்த்தால் தற்போது இந்த நிஜாமாபாத் தொகுதிக்கு 185 வேட்பாளர்கள் தேர்தல் களம் காணப் போகிறார்கள். அவர்களுக்கு எந்த அணுகுமுறையை அவர்கள் கையாளப் போகிறார்கள், தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவை அறிவிக்கும். ஆனால் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஆஷ்லி தேவப்பிரியன், அதே போல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சம் அண்மை கால செய்திகளில் வந்திருந்தது. அதாவது விவசாயிகள் இங்கு போட்டியிடக்கூடிய கவிதாவுக்கு எதிராக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த 500க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் வந்ததாகவும் ஒரு தகவல் இருந்தது. அது பற்றிய விவரங்களையும் சேர்த்தே கூறலாம் சுருக்கமாக.
443 வேட்பாளர்கள் இதில் கவிதாவுக்கு எதிராக, அது கவிதா என்று நேரடியாக கூற முடியும் என்றாலும் கூட அதில் சந்திரசேகர ராவ் தரப்பு தெலுங்கானாவுடைய தற்போதைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவுக்கு எதிராக போட்டியிடுவதற்காக தற்போது அங்கு 445 விவசாயிகள் முதல் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அதில் பலருடைய வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. சுமார் 60 பேர் தங்களுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றார்கள். இறுதி நேரத்தில் மொத்தமாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களுடைய எண்ணிக்கை 503. அதில் இறுதியாக தேர்தல் களம் காணப்போகிற எண்ணிக்கை 185. எனவே அதில் பல்வேறு சிலருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது, சிலர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வாபஸ் பெற வைக்கப்பட்டார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட தற்போது இறுதியாக அவர்கள் 185 வேட்பாளர்கள் தற்போது களம் காண போகிறார்கள். எனவே அந்த இடத்தில் விவசாயிகளுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், விவசாயிகளுடைய 185 பேர் ஏன் எதற்காக இந்த தேர்தல் களம் காண போகிறார்கள், அல்லது முக்கிய பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையை உலகறிய செய்ய வேண்டும், மற்ற மாநிலங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், பிரதான கட்சிகளுடைய அந்த கோரிக்கையை மற்ற இடங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதன் காரணமாக இந்த தேர்தல் யுக்தியை கையாண்டிருக்கிறார்களா, அல்லது மற்ற அவர்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கிறது, தேர்தல் அங்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய மகளை எதிர்த்து இந்த விவசாயிகள் போட்டியிட போகிறார்கள். நிச்சயமாக தேவப்பிரியன், தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத் தொகுதியில் 189 பேரின் வேட்புமனுக்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களையும் ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு சிக்கலை தேர்தல் ஆணையம் சந்திக்கிறது. என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவப்பிரியன்.